கேரளாவை சேர்ந்த பிரபல ராப் பாடகரான வேடனை பாஜகவும் இந்து அமைப்புகளும் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. பாஜகவை சேர்ந்த தலைவர் ஒருவர் வேடனை தேசிய புலனாய்வு முகாமை விசாரிக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்றார். யார் இந்த வேடன்? கடந்த சில நாட்களாக கேரளாவின் சமூக ஊடகங்களிலும் தமிழ்நாட்டின் யூடியூப் சேனல்களிலும் பரவலாக அடிபடும் பெயர்தான் வேடன். கேரளாவை சேர்ந்த ராப் பாடகரான வேடனை பாஜகவும் இந்து அமைப்புகளும் கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்திருப்பதனால் ஒரு பெரிய சர்ச்சையின் மையப்புள்ளியாக உருவெடுத்திருக்கின்றார் அவர். வேடனை தேசிய பாதுகாப்பு முகமை விசாரிக்க வேண்டும் என்ற உள்துறை அமைச்சகத்திற்கு பாஜகவை சேர்ந்த ஒருவர் கடிதம் எழுதியது தேசிய அளவில் இவர் மீது கவனத்தை திருப்பியிருக்கின்றது. கேரளாவின் திருச்சூரில் இலங்கையின் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தாய்க்கும் கேரளாவை சேர்ந்த தந்தைக்கும் பிறந்தவர் கிருந்தாஸ் முரளி. பள்ளி படிப்பை முடித்த பிறகு சில காலம் கட்டுமான தொழிலாளராக வேலை செய்த கிருந்தாஸ் ஒரு கட்டத்தில் திரைப்பட இயக்குனரும் எடிட்டருமான பி. அஜித் குமாரின் ஸ்டூடியோவில் பணியாற்ற ஆரம்பித்தார். இந்த காலகட்டத்தில் தான் அமெரிக்க டிராப் பாடகரான ஜுபக் சகூரின் தாக்கம் ஏற்பட்டதாக ஊடகம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார் வேடன். ஒரு பாடகராக உருவெடுக்க முடிவு செய்த பிறகு தனக்கு வேடன் என்ற பெயரை அவர் தேர்வு கொண்டார். 2020 ஆண்டில் கோவிட் பெருந்தொற்று உச்சக்கட்டத்தில் இருந்தபோது அதில் ராமச்சந்திரன், கிருத்விக், சசிகுமார் என்பவர்களோடு இணைந்து வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் என்ற தனது முதல் வீடியோவினை யூடியூப்பில் வெளியிட்டார் வேடன். சாதி பிரச்சினை, நிறம் சார்ந்த ஒதுக்கல், விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கை போராட்டம் ஆகியவற்றை அந்த பாடலில் சுட்டிக்காட்டியிருந்தார். 6 லட்சம் பார்வையாளர்களை கடந்தது. தற்போது 13 மில்லியன் பேர் அந்த பாடலை பார்த்திருக்கின்றார்கள். இதற்கடுத்ததாக பூமி நியான் வாழினிடம் என்ற பாடலை வெளியிட்டார். அதுவும் பிரபலமான நிலையில் கேரளாவில் ஒடுக்கப்பட்டோருக்கான குரல்களில் ஒன்றாக அடையாளம் காணப்பட்டார் வேடன். அதே ஆண்டில் கொச்சி மியூசிக் பவுண்டேஷனில் கிப்காப் இசை திருவிழாவில் பங்கேற்று கவனத்தை ஈர்த்தார். இதற்கு பிறகு இவரது இசை தொகுப்புகள் தொடர்ந்து வெளியாக ஆரம்பித்தன. 2021 ஆண்டில் நாயாட்டு படத்தில் நரபலி என்ற பாடலை எழுதி பாடினார் வேடன். அதற்கு பிறகு மலையாளத்தில் பெரும் வெற்றி பெற்ற மஞ்சுமோல் பாய்ஸ் படத்தில் குதந்திரம் என்ற பாடலை எழுதி பாடினார் வேடன். இந்த பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் ஆகின. டோவினோ தாமஸ் சேரன் நடிப்பில் சமீபத்தில் வெளியான நரிவேட்டை படத்தில் வாடா வேடா என்ற பாடலையும் எழுதி பாடியிருக்கின்றார் வேடன். கேரளாவை ஆளும் இடது ஜனநாயக முன்னணியும் எதிர்க்கட்சியான காங்கிரசும் வேடனை ஆதரித்து வருகின்றன. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக இந்து அமைப்புகள் பாடகர் வேடன் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க துவங்கியுள்ளன. இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.